திருச்சிற்றம்பலம். உலகத்திலுள்ள அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் மீனாட்சி சொக்கநாத பெருமானுடைய திருவருட்கருணை முன்னிற்க அடியனுடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நம்முடைய பாரத தேசத்துடைய ஒட்டுமொத்த பெருமையும் இராமாயணம் மகாபாரதம் என்று சொல்லப்படக்கூடிய இரண்டு இதிகாசங்களில் பறைசாற்றப்படுகிறது. இந்த இரண்டு இதிகாசங்களும் நம்முடைய பாரத தேசத்துடைய இரண்டு கண்களாக திகழக்கூடியது. இராமாயணம் என்பது நம்முடைய வலது கண்ணாகவும், மகாபாரதம் என்பது நம்முடைய இடது கண்ணாகவும் நாம் போற்றி பாதுகாத்து வணங்குகிறோம். ஆகவே கண்கள் இரண்டாக இருந்தாலும் பார்வை ஒன்றுதான். அதுபோல இதிகாசங்கள் இரண்டாக இருந்தாலும் அதில் சொல்லப்படக்கூடிய நோக்கம் ஒன்றுதான், தர்மம் நிலை பெற வேண்டும். ஆகவே இராமாயணம் என்பது மிகவும் மேலானது. மகாபாரதத்தை காட்டிலும் இராமாயணம் என்பது மிகவும் போற்றுதலுக்குரியது, மிகவும் மேலானது. ஆனால் இராமாயணம் அது அளவில் சிறியது. வெறும் 25,000 ஸ்லோகங்களை மட்டுமே தன்னகத்தே கொண்டது. அது அளவில் சிறியது. இருந்தாலும் அது அளவில் சிறியதாக இருந்தாலும் அதனுடைய கீர்த்தி மிக பெரியது, புகழ் மிக பெரியது. இராமாயணத்தை காட்டிலும் மகாபாரதம் அளவில் பெரியது, பல மடங்கு பெரியது. அது மகாபாரதம் ஏறக்குறைய 1,25,000 ஸ்லோகங்களை தன்னகத்தை கொண்டது. இருந்தாலும் நம்முடைய பாரத தேசத்திலே ஏற்றத்திற்கு உரியதாக இராமாயணமே விளங்குகிறது. காரணம், இராமாயணம் முழுக்க முழுக்க நம்முடைய பாரத தேசத்துடைய பண்பாட்டை பறைசாற்றக்கூடியதாக விளங்கக்கூடியது. இராமாயணம் என்பது ஒரு காரண பெயர். அயனம் என்றால் பாதை என்ற அர்த்தம். இராமாயணம் என்றால் ராமர் நடந்து காட்டிய பாதை. ஆகவே இந்த இராமாயணத்திலே நம்முடைய பாரத தேசத்துடைய ஒட்டுமொத்த பண்பாடும் பறைசாற்றப்படுகிறது. எந்த வகையிலே என்றால், நாம் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற பண்பாட்டோடு வாழக்கூடிய பழக்கமுடையவர்கள் நம்முடைய பாரத தேசத்தில் உள்ளவர்கள். இந்த ஒருவனுக்கு ஒருத்தி என்ற அடிப்படை கொள்கையை பறைசாற்றக்கூடிய ஒரு இதிகாசம் இராமாயணம். அதற்கு அடுத்தபடியாக நம்முடைய பாரத தேசத்திலே நாம் அனைவரையும் சகோதரர்களாக பாவிக்கக்கூடிய பண்பாடு உடையவர்கள். இதை மிகவும் தெளிவாக விளக்கக்கூடிய காப்பியமாக இராமாயணம் விளங்குகிறது. ராமபிரான் வேடுவகுலத்தில் தோன்றிய குகனை சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறார். அதற்கு அடுத்தபடியாக வானரகுலம் என்று சொல்லப்படக்கூடிய குரங்கு இனத்தில் தோன்றிய சுக்ரீவனை தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறார். அதற்கு அடுத்தபடியாக அசுரகுலத்தில் தோன்றிய விபீஷ்ண ஆழ்வாரை சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறார். இப்படி அனைவரையும் சகோதரர்களாக பாவிக்கக்கூடிய, சகோதரத்துவத்தோடு பாவிக்கக்கூடிய மிக உயர்ந்த பண்பாடு இராமாயணத்திலே பறைசாற்றப்படுகிறது. நம்முடைய பாரத தேசத்துடைய தேசிய மரமாக விளங்கக்கூடியது ஆலமரம். நம்முடைய பாரத தேசத்துடைய ஒட்டுமொத்த பண்பாடும் தான் ஆலமரமாக திகழ்கிறது. அந்த பண்பாடாகிய ஆலமரத்திற்கு ஆணிவேராக திகழக்கூடியது குடும்பம். ஆகவே ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மிகவும் தெளிவாக விளக்கக்கூடிய ஒரு காப்பியம் இராமாயணம். ஒரு குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அந்த குடும்பத்தில் எத்தனை பேர் பிறந்திருந்தாலும் சரி அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை சொல்வது இராமாயணம். ராமன், லட்சுமணன், பரதன், சத்ருக்கணன் என்று சொல்லப்படக்கூடிய 4 சகோதரர்களும் இறுதி வரையும் ஒற்றுமையாக தங்களுடைய பயணத்தை மேற்கொண்டார்கள். ஆகவே குடும்ப ஒற்றுமை பறைசாற்றக்கூடிய ஒரு காப்பியமாக இராமாயணம் திகழ்கிறது. இந்த குடும்ப ஒற்றுமையை பார்த்துதான் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் நம்மை பார்த்து வியந்து போகிறார்கள். அதற்கு காரணம் நம்முடைய குடும்ப அமைப்பு. இதை கண்டுதான் அனைவரும் வியந்து பார்க்கிறார்கள். அதனால்தான் இந்த வியப்பை ஏற்படுத்தக்கூடிய காவியம் இராமாயணம். அதனால்தான் இராமாயணத்திற்கு நம்முடைய பாரத தேசத்திலே ஏற்றம் அதிகம்.
ஆகவே அத்துணை பண்பாடுகளையும் தன்னகத்தே கொண்ட ஒரு இதிகாசமாக திகழக்கூடியது ராமாயணம். அந்த ராமர் அவதாரம் செய்த ராம ஜென்ம பூமி என்பது அயோத்தி. அந்த அயோத்தியிலே ராமபிரானுக்கு ஒரு ஆலயம் எழுப்பப்படுகிறது என்றால் அது நம்முடைய பாரத தேசத்துடைய ஈடு இணையில்லாத அடையாளமாக திகழப்போகிறது என்று கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.